Hi friends, welcome to SK Innovations. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கத்திரிக்கோல் வச்சு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்ட பிறகு இந்த ஒவ்வொரு லேயரும் மேலே அடிக்கிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய சப்பாத்தி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சப்பாத்தி இதோடு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு இந்த ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ் போயிட்டு கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப அப்பளம் மாதிரிலாம் மொறுமொருலாம் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு கிறிஸ்பியாக இருந்தால் போதும். 2 நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிட்டேன். அடுத்து அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து பச்சை மிளகாய் வதங்கிட்ட பிறகு அதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு அதோட ஒரு பெரிய சைஸ் குடைமிளகாயை இந்த மாதிரி பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குடைமிளகாய் சேர்த்து ஒரு முறை வதக்கி விட்டதும் இந்த குடைமிளகாய்க்கும் வெங்காயத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து பிசைஞ்சதால் இந்த வெங்காயம் குடைமிளகாய்க்கு மட்டும் நீங்கள் உப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1 டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் குடமிளகாயும் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கக்கூடாது, ஓரளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போனதும் அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 3 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் 65 பவுடர் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் சிக்கன் 65 பவுடருக்கு பதிலாக ஏதாச்சும் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அப்படி எதுவுமே இல்லாதவங்க குழம்பு மிளகாய் தூள் கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா அந்த மிளகாய் தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பச்சை வாடை போயிட்ட பிறகு இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இந்த டைமில் இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே 1 நிமிஷத்துக்கு அப்படியே வைங்க. 1 நிமிஷம் கழித்து கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்து 1 டைம் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சில்லி சப்பாத்தி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் சப்பாத்தி செய்து சைட் டிஷ் இல்லாமல் இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி மீதமாகிடுச்சுன்னா, ஒருவேளை சப்பாத்தி மறுநாள் மீதமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.